திரு தக்கோலம் ஜெகநாத ஐயா அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். பல ஊர்களிலே உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். அவர் இப்போது காஞ்சிபுரத்துக்கு அடுத்திருக்கக்கூடிய உத்தரமேரூரில் இருக்கிறார். அவர் பிறந்த ஊர் தக்கோலம், அதனால அவர் பேர் தக்கோலம் என் ஜெகநாதன் பேரு. ஐயா வாங்க ஐயா, பேசுறியா? அனைவருக்கும் வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன். சங்கத்தமிழ் சிறார் பூங்கா தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் கதை சொல்லலாம் வாங்க என்ற நிகழ்ச்சிக்கு என்னை தலைமை தாங்க அழைத்தமைக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் குழுவிற்கும் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவா தாய் தன் மகனை தாளாட்டுவாங்க. எப்படி தாளாட்டுவாங்க? கால் முளைத்த ரோஜாவே, கற்பூர பெட்டகமே, பால் நிலவின் ஒளி நகலே, பார்ப்புகழும் பைந்தமிழே, பால் நிலவின் ஒளி நகலே, பார்ப்புகழும் பைந்தமிழே, ஆறாரோ ஆரீரரோ ஆறாரோ ஆரீரரோ. இப்படி இயல்பா ஒரு தாய் மகனுக்கோ மகளுக்கோ தாளாட்டுவது இயல்பு. மகன் அல்லது மகள் தாயை தாளாட்டுகிறாங்க. எப்படி? ஏன்னா இப்போ குழந்தைகள்லாம் சிறார்கள்லாம் கதை சொல்ல வர்றாங்க இல்லையா, அதுக்காக அந்த சிறார்களே தன் தாயை தாளாட்டுற மாதிரி. பால் நிலவை தினங்காட்டி பாலமுதை ஊட்டிடுவாள், இளம் பனிமொழியாம் மழலையில் பேச இதழ் பயிற்றிடுவாள், கால்களைத்தாம் அடியெடுத்து நடைபயில வைத்திடுவாள், இரு கண்ணமுடு கரம் பிடித்து கண்ணேறு கைத்திடுவாள், அன்பான உருவந்தான் அம்மானு சொல்லிடுவோம், நல்ல அகத்திலே இருந்திடும் தெய்வந்தான் அம்மாவாம், ஆறாரோ ஆரியரோ ஆறாரோ என்று மகன் அல்லது மகள் தாயை தாளாட்டுகிறார். நானும் ஒரு சின்ன குட்டி கதை, ரொம்ப ரொம்ப சின்ன கதை சொல்ல போறேன். அக்பர் அவையில பீர்பால்னு ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் அறிவாற்றல் உடையவர், புத்தி கூர்மையுடையவர். எப்படிப்பட்ட சிக்கலையும் அறிவுத்திறமையால சரிப்படுத்தி விடு. அப்படி கேள்விப்பட்ட காபூல் அரசன்றவன் அக்பர் அவையில ஒரு கடிதம் அனுப்பிச்சிருந்தான். அந்த கடிதத்தை அக்பர் படிச்சு பார்த்தார். காபூல் அரசர் கேட்டிருந்தார், ஒரு குடம் அதிசயம் அனுப்பவும், ஒரு குடம் அதிசயம் அனுப்பவும். அக்பர் படிச்சு பார்த்துட்டு திகைச்சுட்டார். பீர்பால் கிட்ட இந்த கடிதத்தை கொடுத்தார். பீர்பால் என்ன சொன்னார்னா, 3 மாசம் பொறுத்து அந்த அதிசயத்தை அனுப்பி வைக்கதா நீங்க கடிதம் எழுதுங்கன்னு. அது பிரகாரம் அக்பரும் கடிதம் எழுதி அனுப்பிச்சார் காபூல் அரசருக்கு. 3 மாதம் முடிந்தது. அப்போ பீர்பால் ஒரு மண் குடத்தை எடுத்து வந்து அக்பர் கிட்ட கொடுத்தார். அக்பர் அதை பார்த்து உண்மையிலே அதிசயப்பட்டார். அந்த மண் குடத்துக்குள்ள பெரிய பூசணிக்காய், வாய் சின்ன வாய். இதுக்குள்ள எப்படிங்கண்ண? அதுக்கு தாங்க 3 மாசம் எடுத்துக்கினேன். பூசணிக்காய் கொடியில இருக்கு, பிஞ்சு பூசணிக்காய அப்ப அந்த மண் குடத்துக்குள்ள நான் வச்சுட்டேன். வச்சுட்ட பிறகு மேல வைக்கோல்லாம் போட்டு மூடிட்டேன். அதுக்குள்ளே அந்த பூசணிக்காய் 3 மாசத்துல பெருசாச்சு. இப்படித்தான். இப்ப அதெல்லாம் கத்திரிச்சுட்டு உங்ககிட்ட எட்டாந்து காமிச்சேன். உங்களுடைய பீர்பாலுடைய அந்த புத்தி கூர்மையை பாராட்டினாரு. அதே அந்த அதிசய குடத்தை காபூல் அரசர் இருக்கிறத, காபூல் அரசரும் அந்த பீர்பாலுடைய திறமையை பாராட்டி வெகுமதி எல்லாம் கொடுத்தாராம். புத்தி கூர்மையா இருந்தா எதையுமே சாதிக்கலான்றது இதுல இருந்து தெரியுது. பொதுவா பெரியவர்கள் கதை சொல்வார்கள். பெரியவர்கள்னா தாத்தா பாட்டி கதை சொல்வார்கள், சிறியவர்கள் கேட்பார்கள். இன்று சிறியவர்கள் கதை சொல்ல வந்திருக்கிறார்கள். கதை சொல்லலாம் வாங்க, கருத்தோடு கதை சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். தக்கோலம் என் ஜெகநாதன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு அருமையான ஒரு கதையை சொன்னாரு. அழகா பாடல்லாம் பாடினாரு. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ திருமதி ராஜா